वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयापनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् गुरुमुखमनतीत्य प्राह वेदानशेषान् नरपतिपरिक्लृप्तं शुल्कमादातु कामः स्वश्रुतममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि। పోయినసారి 3:10 అనుకున్నాము, కానీ భగవంతుడు 3:9 చెప్పించాడు. సో ఇప్పుడు మనం 3:10 పెరియాళ్వార్ తిరుమొழிలో 3వ పత్తులో 10వ తిరుమొழிని మనం ఇప్పుడు అనుసంధానం చేసుకుంటున్నాం, అది నేర్చుకుంటున్నాం. శ్రీనివాస్ గారు చెప్పండి. நெறிந்த கருங்குழல் நெறிந்த கருங்குழல் மடவாய் மடவாய் நின்னடியேன் விண்ணப்பம் செறிந்த மணிமுடிச்சனகன் சிலையிருத்து நினை கொணர்ந்ததறிந்து அரசு களை கட்ட அருந்தவத்தோன் இடைவிலங்க தெரிந்த சிலை கொடுத்தவத்தை சிதைத்ததும் ஓரடையாளம். விஜய గారు அல்லியம்பூ மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் துணைமலர்கண் மடமானே எல்லியம்போது இனித்து இருத்தல் இருந்ததோர் இடவகையில் మల్లికై మామాలై. మొత్తం చెప్పమంటారా స్వామి? నేను చెప్తే చాలమ్మా. అంటే సగం వినిపిస్తాను, వినపడట్లేదు. అది మల్లికై మామాలై கொண்டு அங்கு ஆர்த்ததும் ஓரடையாளம். சம்பத் குமார் గారు அலங்கிய மான்மனத்தடால் கைகேஷி வரம் வேண்ட மலக்கிய மாமனத்தனவாய் மன்னவனும் மராத்தோழிய குலக்குமரா காடுரைய போயென்று விடை கொடுப்ப இலக்குமணன் தன்னொடும் அங்கு ஏகியதோ ஓரடையாளம். ராதாமாமி வாரணிந்த முலைமடவாய் வைதேவி விண்ணப்பம் தேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய் கூரணிந்த
வேல்வலவன் வேல்வலவன் குகனோடும் குகனோடும் கங்கை தன்னில் கங்கை தன்னில் சீரணிந்த சீரணிந்த தோழமை கொண்டதும் தோழமை கொண்டதும் ஓரடையாளம். ஓரடையாளம். முரளி கிருஷ்ணகார். மானமரு 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 மெல்நோக்கி மெல்நோக்கி வைதேவி விண்ணப்பம் வைதேவி விண்ணப்பம் காணமரும் காணமரும் கல்லதர் போய் கல்லதர் போய் காடுரைந்த காலத்து காடுரைந்த காலத்து தேனமரும் தேன் அமரும் பொழில் சாரல் பொழில் சாரல் சித்திரகூடத்திருப்ப சித்திரகூடத்திருப்ப பால்மொழியாய் பால்முடியாய் பரதநம்பி பரதநம்பி பால்மொழி பணிந்ததும் பணிந்ததும் ஓரடையா ஓரடையாளும் கோதாகிரியா சித்திரகூடத்து சித்திரக்கூடத்து இருப்ப இருப்பா திருகாக்கை சிறுகாக்கை முலை தீண்ட முலை தீண்ட அத்திரமே அத்திரமே கொண்டெறிய கொண்டு எறிய அனைத்துலகம் அனைத்துலகும் திரிந்தோடி திரிந்தோடி வித்தகனே வித்தகனே ராமா இராமாவோ நின் அபயமென்னழைப்ப நின் அபயம் என்று அழைப்ப அத்திரமே அத்திரமே அதன் கண்ணை அதன் கண்ணே கண்ணை அறுத்ததும் அறுத்தது ஓரடையாளம் ஓரடையாளம் மயவேந்தி ஓரடையாளம் ஆ, ஆம், அறுத்தது ஓர் அடையாளம். சரி சரி ம் నెట్ ప్రాబ్లం స్వామి నెట్ స్లోగా ఉంది. ఓకే శ్రీనివాస్ గారు చెప్పండి మిన్నొత్త மின்னொத்த நுண்ணிடையாய் நுண்ணிடியாய் மெய்யடியே மெய்யடியேன் விண்ணப்பம் விண்ணப்பம் பொன்னொத்த பொன்வத்த மான் ஒன்று மான் ஒன்று புகுந்து இனிது புகுந்து இனிது விளையாட விளையாட நின்னன்பின் என்னன்பின் வழி நின்று வழி நின்று சிலை பிடித்து நிலை பிடித்து எம்பிரான் ஏக எம்பிரான் ஏக பின்னே பின்னே அங்கு இலக்குமணன் அங்கு இலக்குமணன் பிரிந்ததும் பிறந்ததும் ఓరడయాళం. ఓరడయాళం. మా విజయ గారు చెప్పండి మైత్తగుమా ఒక్క నిమిషం. ம். மைத்தகுமா மலர்குழலாய் மலர்குழலாய் வைதேவி விண்ணப்பம் வைதேவி விண்ணப்பம் ஒத்த புகழ் வத்த புகழ் வானரக்கோன் வானரக்கோன் உடனிருந்து உடனிருந்து நினைத்தேட நினைத்தேடா அர்த்தகுஷீர் அத்த குசீர் அயோத்தியர்கோன் அயோத்தியர்கோன் அடையாளும் அடையாளும் இவை மொழிந்தான் இவை மொழிந்தான் இத்தகையால் இத்தகையால் அடையாளும் அடையாளம் ஈதவன்கை ஈதவன் கை மோதிரமே. மோதிரமே. మురళీ కృష్ణ గారు తిక్కు నిరై திக்கு நிறை
புகழாளன் புகழாளன் திவேள்வி தீவேள்வி என்றனால் சென்றனால் மிக்க பெரும் மிக்க பெரும் சபை நடுவே சபை நடுவே வில்லிருத்தான் வில்லிருத்தான் மோதிரங்கண்டு மோதிரங்கண்டு ஒக்குமாரடையாளம் ஒக்குமாலடையாளம் அனுமான் என்று அனுமான் என்று உச்சி மேல் வைத்துக் கொண்டு உச்சிமேல் வைத்துக் கொண்டு உகந்த நடால் உகந்த நடலால் மலர்குழலாள் மலர்குடலால் சீதையுமே சீதையுமே கோதாகார చెప్పండి வாரா வார் ஆறும் முலைமடவாள் முலைமடவாள் வைதேவி தனைக் கண்டு வைதேவிதனைக் கண்டு சீராரும் சீராரும் திரளனுமன் திரள் அனுமன் தெரிந்துரைத்த தெருந்து உரைத்த அடையாளம் அடையாளம் பாராரும் பாராரும் புகழ் புதுவை புகழ் புதுவை பட்டருகிறான் பட்டர்பிரான் பாடல் வல்லார் பாடல் வல்லார் ஏரா ஏறாரும் வைகுந்தத்து வைகுந்தத்து இமயவரோடு இமையவரோடு இருப்பாரே இருப்பாரே நெறியல்லி நெறி அல்லி கலக்கிய வாரணி கலக்கிய வாரணி மாஞ்சித்திரம் மான்சித்திரம் மின்மைத்தகு மின்மைத்தழுக்கு திக்குவார் கதிர் திக்கு வாழ்கதிர் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திவ்ய திருவடிகளே சரணம். நெறிந்த கருங்குழல் மடவாய் நின்னடியேன் விண்ணப்பம் தெரிந்த மணிமுடிச்சனகன் சிலையிருத்தெறினைக் கொணர்ந்ததறிந்து அரசு கடை கட்ட அருந்தவத்தோரிடவிலங்க தெரிந்த சிலைகுழுதவத்தை சிதைத்ததும் ஓரடையாளம் அல்லியம்பூ மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் துணைமலர்கண் மடமானே எல்லியம்போது இனிதிருத்தல் இருந்தது ஓரிடவகையில் மல்லிகை மாமாலை கொண்டு அங்கார்த்ததும் ஓரடையாளம் கலக்கியமா மனத்தனடாய் கைகேசி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தனடாய் மன்னவனும் மறாது ஒழிய குலக்குமரா காடுரைய போ என்று விடை கொடுப்ப இலக்குமணன் தன்னொடும் அங்கு ஏதியரோ வாரணிந்த முதமடவாய் வைதேவி விண்ணப்பம் தேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய் கூரணிந்த வேல் வலவன் முகனோடுங்கங்கதனில் சீரணிந்த தோழமை கொண்டதும் ஓரடையாளம் மானமரும் என்னாக்கு வைதேவி விண்ணப்பம் காரமரங் கல்லதர்வோய் காடுரைந்த காலத்து அமரும் பொழில் சாரல் சித்திரகூடத்து இருப்ப ஆல் மொழியாய் பரத நம்பி பணிந்ததும் ஓரடையாளம் சித்திரகூடத்து இருப்ப சிறுகாக்கை முலகீண்ட அத்திரமே கொண்டு எரிய அனைத்து உலகம் திரிந்து ஓடி வித்தகனே காமாவோ நின் அபயமென்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓரடையாளம் மின்னொத்த நுண்ணிடையாய் மெய்யடியேன் விண்ணப்பம் பொன் ஒத்த மான் ஒன்று புகுந்து இறுதி விளையாட நின் அன்பின் வழி நின்று சிறபிடித்து எம்பிரான் ஏக பின்னே அங்கு இலக்குமணன் பிரிந்ததும் ஓரடையாளம் வைத்தகுமா மலர்குழலாய் வைதேவி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரக்கோன் உடனிருந்து நிறைத்தேட அத்தகு சீர் அயோத்தியருகோன் அடையாள விபமொழிந்தான்
இத்தகையாருடையாடும் ஈதமங்கை மோதிரவே சிக்கு நிறை புகழாடன் தீவேள்வி சென்ற நாள் மிக்க பெரும் சபைநடுவே வில்லிருத்தான் மோதிரங்கண்டு ஒக்குமாரடையாடும் அனுமான் என்று உச்சி மேல் வைத்து கொண்டு உகந்தனளால் மலர்குழலாள் சீதையுமே பாராரும் உலவனவாள் வைதேவிதனைக் கண்டு சீர் ஆறும் திரள் அனுவன் தெரிந்துரைத்த அடையாளம் பாராரும் புகழ்வுருவை பட்டருகிறான் பாடல் வல்லார் ஏலாரும் வைகுந்தத்து இமயவரோடு இருப்பாரே பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். హనుమంతుడు లంకా నగరానికి వెళ్ళాడు. వెళ్ళిన తర్వాత మండోదరి ప్రభువులంతా చూశాడు. చూసి సీతమ్మ ఈవిడేమో అనుకున్నాడు. ఎందుకంటే ఆవిడ సర్వలక్షణ సంపన్న మండోదరి. మళ్ళీ ఆహా, భర్తను విడిచిపెట్టి ఉన్నటువంటి స్త్రీ ఈ విధంగా తనను అలంకరించుకోదు కదా, అందువల్ల ఈవిడ సీతమ్మ కాదు అని తెలుసుకున్నాడు. మళ్ళీ అక్కడి నుంచి అశోకవనానికి వచ్చాడు. సీతమ్మకి ఒక సందేహం ఉంటూనే ఉండదు. రావణాసురుడు ఏ ప్రకారంగా వస్తాడో, ఏ మాయ వేషంలో వస్తాడో తెలియదు. అంచేత ఈ హనుమ పైన కూడా సందేహం. అందువల్ల హనుమ గుర్తున్న రాముడికి వైదేహికి జరిగినటువంటి కొన్ని సంఘటనను గుర్తు చేస్తున్నాడు. అందువల్ల ఓర్ అడయాళం అని చెప్తున్నారు అన్ని చోట్ల కూడా, ఇది గుర్తు ఇది గుర్తు అని. சிறிய திருவடியா இருக்கக்கூடிய ஹனுமான் லங்கா நகரத்துக்கு வந்து சேர்ந்து அந்த சீதா பிராட்டியை முதல்ல பார்க்காதனால மண்டோதரியை பார்த்து, ஓ இவள்தான் சீதையோ என்று பிரமித்து, அதன் பிறகு கணவன் இல்லாத அந்த பெண்மணியானவள் என்னைக்குமே தன்னை அழகுபடுத்த மாட்டாள் அப்படின்னு நினைச்சுண்டு கடைசியில சீதா பிராட்டியை பார்க்கிறான். அதன் பிறகு சீதைக்கு ஒரு சந்தேகம், ராவணாசுரன் தான் ஏதோ ஒரு மாயா வேஷத்துல வந்துட்டானோ என்னமோ ஒரு சந்தேகம். அதனால ராமபிரானுக்கும் அந்த பிராட்டிக்கு நடுவுல நடந்த சில சம்பவங்களை எடுத்து காமிச்சு, இதாம்மா ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு దశకం ఇది. మొట్టమొదటగానే సీతమ్మ తల్లి నీ తండ్రి అయినటువంటి జనక చక్రవర్తి శుల్కముగా ఉంచినటువంటి శివధనుస్సును రామచంద్రమూర్తి మంజనం చేశాడు. శరింద మణిముడి చనగన్ శిల ఇరుత్తి నినై కొనందు జరిగింది అని వాక్యం. அரசு கடைகட்ட அருந்தவத்தோர் இடவிலங்க ఆ శివధనుర్భంగ ధ్వనిని విని పరాశరుడు రామచంద్రుని యొక్క మార్గాన్ని ఎదిరించడానికి వచ్చాడు కదా. ఆ సమయంలో அரசுக்கு அருந்தவத்து శరింద శిలైకొడు తవత్తై శిలైత్తదు. ఆ పరశురాముడు రామచంద్రమూర్తికి అన్ని ఇచ్చేశాడు. వైష్ణవ ధనుస్సుతో పాటు తపస్సును కూడా ఇచ్చేశాడు. ఇదొక గుర్తమ్మా అని ఓర్ అడయాళం అన్నాడు. ஜனகன் ஷனகன் தன்னுடைய சீதையை யார் மனம் புரியணும், சிவதனுர்பங்கத்தை யார் பண்றாளோ அவதான் பண்ணணும். அதே மாதிரி நடந்தது. ராமபிரான் ஜெயிச்சுட்டார். பரசுராமர் நடுவுல வரார், குறுக்கிட்டார். அதுக்கப்புறம் தன்னுடைய தபஸையும் எல்லாத்தையுமே ராமபிரானுக்கே கொடுத்து விட்டார். இது ஒரு அடையாளம்மா அப்படின்னு சொல்லி హనుమార్ సీతా పిరాటి కిட்ட சொல்றார். ఇలా ఒక్కొక్క చోట కూడా నీ చరణ దాసుని, నీ శ్రీచరణ దాసుని విన్నపముని వినమమ్మా ఓ జానకమ్మ. అల్లియంపు మలర్కోదాయ్ అడిపణిందేన్ విన్నప్పం. దాసాడు దాసుడే నేను,
ఈ విజ్ఞాపన చేస్తున్నాను, వింటే బాగుంటుంది అన్నారు. ఒకసారి ఒక రాత్రి వేళ ఆ మల్లెపూల దండతో నీవు నీ ప్రియుడైనటువంటి రామచంద్రుణ్ణి బంధించిన వంటి ఒక విషయం తెలుసా? గుర్తుందా నీకు? అంటే ఇది రామాయణంలో ఈ వాక్య ఈ ఈ ఈ సంఘటన లేదు. వనవాసానికి ముందు సీతారాములు అయోధ్యలో ఉన్న సమయంలో ఈ ఘట్టం జరిగి ఉండొచ్చు. ఆళ్వాలు తమ యొక్క దివ్య జ్ఞానము చేత సాక్షాత్కరించినటువంటి వృత్తాంతం ఇది. அல்லியம்பூ மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டு அருளாய் துணமலர்க்கண் மடமானே எல்லியம்போது இனிதிருத்தல் இருந்தது ஓரிடவகையில் மல்லிகை மாலை கொண்டு అంగార్పదు. అద్భుతం చూడు. ఈ ప్రకారంగా ఒక గుర్తుని చెప్పిన వెంటనే సీతమ్మకి ఒక విశ్వాసం కలిగినది, ఇతడు మనకు చెందిన వాడే అని. அம்மா சீதா விராட்டியே, நான் ஒரு விஞ்ஞாபனம் பண்றேன், நீ கேட்டுக்கோ. ஒரு நாள் ராத்திரி நன்றாக அந்த மல்லி மாலைகள் அதை எடுத்துட்டு ராமபிரானிடத்துல இவள் போய் அப்படியே கட்டிட்டாள். அந்த மாதிரி நீ கட்டின அந்த சம்பவம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ராமாயணத்துல இந்த விஷயம் இல்லை. இது வனவாசத்துக்கு முன்ன ராமபிரானுக்கும் நடந்த ஒரு சிங்காரமான ஒரு ரச விசேஷம். ஆனா ஆழ்வார்கள் தம்முடைய ஞான சக்ஷுஷால தெரிந்து கொண்டு இந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள். இதுதான். அடுத்தபடியாக கலக்கிய மாமனத்தரலாய் கைகேசி வரம் வேண்ட அப்படின்னு சொல்றார். அந்த கைகேயினுடைய மனசு ஒரு விதமான மனசு. ஆனா கைகேயினுடைய வரத்தை ஏன் தசரத சக்கரவர்த்தி அந்த மாதிரி தள்ளிவிடாம காப்பாத்தினானே? ராமபிரான் இந்த சமயத்துல இலக்கமனோடு கூட காட்டுக்கு சென்றான், வனவாசம் சென்றான் அப்படின்னு சொல்லி இந்த பாசனம் தெரிவிக்கிறது. అంటే కలుషిత హృదయులైనటువంటి కైక యొక్క మాటలను దశరథుడు త్రోసిపుచ్చలేదు. అందువల్ల రామభద్రుడు వనవాసానికి ఆజ్ఞ ప్రకారంగా వెళ్ళడం జరిగినది అని ఈ పాసురం చెప్తున్నది. తరువాత వారణిందములమడ వైదేవి విన్నప్పం தேரணிந்த அயோத்தியர்வோன் பெருந்தேவி கேட்டருடாய். ఈ పెరుందేవి కేటరుడాయ్ అనేటువంటి మాట విన్న వెంటనే కాంచీపురం వరదరాజస్వామి వారి యొక్క పిరాట్టి మనకు దర్శనాన్ని ఇస్తున్నది. இங்க பெரிய பிராட்டி பெருந்தேவி கேட்டருளாய் அப்படின்னு சொன்ன உடனேயே தேவப்பெருமானுடைய தர்ம விஷயா இருக்கக்கூடிய அந்த பிராட்டியார் தான் நமக்கு அவருடைய மனசில் தோணுவா. இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான திவ்யமங்கள திருமேனி. இங்க அம்மா வைதேகி, நீ உனக்கு விஷயம் தெரியும். அயோத்தியனுடைய பட்ட மகிஷினி கங்கா தீரத்துல அந்த குஹனோட ராமன் ஒரு மைத்திரிய வச்சுண்டான் இல்லையா, அது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்ல. கூரணிந்த வேல்வலவன் குஹனோடும் கங்கை தன்னில் சீரணிந்த தோழமை. అమ్మా వైదేహి, అయోధ్యాదినత దివ్యమహిషి గంగా తీరంలో కోయగూడమునకు రాజైనటువంటి గుహదేవునితో రామభద్రుడు సఖ్యం చేయుట ఇది కూడా ఒక గుర్తు అని చెప్పడం జరిగినది. ఈ ప్రకారంగా చెప్పుకుంటూ చివరగా திக்குநிறை புகழாடன் தீவேள்வி சென்ற நாள் மிக்கவெறும் சபைநடுவே வில்லிருத்தான் மூதிரங்கண்டு ஒக்குமார் அடையாளம் அனுமானன்னு உச்சிமேல் வைத்து கொண்டு உந்திரலால் மலர்குழலால் சீதையுமே அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க விசேஷமாக சொல்ற, அந்த ஜனகன் யாகம் பண்ணா, அந்த யாகத்துக்கு விஸ்வாமித்ரரோட 2 பேர்கள் வந்தா அந்த சிவதனுர் பங்கத்தை பண்ணா. அந்த ராமபிரானுடைய ஒரு மோதிரம்,
அந்த மோதிரத்தை பார்த்து சீதா பிராட்டி, என்ன சுவாமி ஹனுமரே, நீ இந்த அபிஞானங்கள்லாம் நீ காண்பிச்ச அப்படின்னு சொல்லி அந்த ஹனுமான் கொடுத்த அந்த அங்குலியம், அதாவது மோதிரத்தை தன்னுடைய சிரசுல ஏத்துண்டு பெரும் ஆனந்தத்தை இவள் பெற்றாள். மிக்க பெரும் வில்லிருத்தான் ఒక్కుమానమాన ఉచ్చి మేల్ వైత్తు కొండు ఉహందనడాల్. అద్భుతం అంటే దిగంత విశ్రాంత యశస్కుడైనటువంటి జనక చక్రవర్తి యొక్క యాగమును విశ్వామిత్ర మహర్షితో పాటు వచ్చి ఆ సభా మధ్యలో ఉన్నటువంటి శివ ధనుర్భంగాన్ని గావించి ఆ రామభద్రుని దివ్యాంగుళి విభూషణము సీతమ్మ, స్వామి హనుమా, నీవు తెలిపినటువంటి అభిజ్ఞములన్నీ కూడా ఎంతో ఇదిగా ఉన్నది, తగిన ప్రశ్నించు హనుమద్దత్త దివ్యాంగుడి అని శిరసావహించి ఆనందాన్ని పొందినది అన్నారు. ఈ ప్రకారంగా ఈ దశకాన్ని ఎవరైతే అనుసంధానం చేస్తారో వాళ్ళు నిత్యసూరుల యొక్క గోష్ఠిలో ఉండి ప్రకాశిస్తారు అని చివరగా వేశారు. கடைசியில இந்த தசகத்தை 10 பாசுரத்தை யார் அனுசந்தானம் பண்றாளோ அவர்களுக்கு நித்திய சூரியோட வாசம் கிடைக்கும் என்பதாக ஒரு ஆச்சரியமான தசகத்தை சுவாமி பெரியாழ்வார் நமக்கு అనుగ్రహించారు. நாம் ఇద అనుసంధానం పెరియాழ்వార్ ఈ ప్రకారంగా ఒక అద్భుతమైనటువంటి విషయాన్ని, ఆనాడు జరిగినటువంటి సంఘటనను హనుమంతుడు సీతమ్మకి గుర్తు చేసినటువంటి ప్రకరణాన్ని మనకందరికి కూడా తెలియజేశారు కనుక దీన్ని మనం చదువుకొని తరిద్దాం. ఓం నమో వెంకటేశాయ.